எப்பொழுதுமே சுக்கிரன் வந்து நீச்சம் பெற்றால் ஒரு சிலருக்கு அது நீச்சபங்க ராஜயோகமாக கூட இருக்கும். இந்த சுக்கிரன் வந்து கன்னி ராசியில நீச்சம் பெற்றிருக்கும் பொழுது 7ஆம் இடத்தில் இப்போ வந்து மீன ராசியில குரு பகவான் இருந்தாலோ, இல்ல சந்திரன் இருந்தாலோ, புதன் அங்க நீச்சம். ஸோ இந்த மாதிரியான சில கிரகங்கள் இருக்கும் பொழுது, இவர்களினுடைய பார்வை எப்படி இருக்கோ, துலா லக்னமாக இருந்து லக்னகாரகன் சுக்கிரன் நீச்சமாக இருக்கும் பொழுது, அம் அதாவது எல்லாருக்குமே அது கஷ்டத்த குடுக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. இப்ப உங்களுக்கு லக்னாதிபதி தசா வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப அது சுக்கிர தசா. அந்த 20 வருஷத்துல இந்த நீச்சபங்க ராஜயோகம் ஒரு 10 வருஷம் நல்ல புகழை குடுத்துரும். ஏன்னா இவங்களுக்கு அ இப்ப மிதுனத்துல இருக்கக்கூடிய இந்த புத பகவான் அங்க இருக்காருன்னு வைங்க. ஸோ பாக்கியத்துல வந்து புதன் அ தன்னுடைய வீட்ல இருக்காரு. இல்ல அவர் வந்து சுக்கிரனோடையே புதன் வந்து இருந்தாருன்னா, அத லக்ஷ்மி நாராயண யோகம்னு சொல்லுவோம். இவங்களுக்கு துலா லக்னக்காரர்களுக்கு 8 குடையவன் சுக்கிரன் 12ல மறைவு ஸ்தானத்துல இருக்கும் பொழுது, புதனினுடைய பார்வையோ, குருவினுடைய பார்வையோ, சந்திரனினுடைய பார்வையோ, சுப பார்வையாக இருந்தால் அவர்களுக்கு அந்த நீச்சபங்க ராஜயோகம் ரொம்ப சூப்பரா இருக்கும். இதே உல்டாவா இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், கிரக பார்வைகள், அசுப கிரக பார்வைகள் இருந்ததுன்னா, 20 வருஷமும் திருவோடு இயந்திர கதை தான் இவங்களுக்கு. ரொம்ப கஷ்டப்படுத்தி உடல் ஆரோக்கியம் வந்து குறிப்பா லிவர். இப்ப சமீப காலத்துல நம்ம பார்க்குறோம் சில பேர்லாம் லிவர் சாரியாசிஸ்ல லேடிஸா இருக்கலாம், ஜென்ஸா இருக்கலாம். இது நீங்க கிரானிக் ஆல்கஹாலா இருந்தா தான் லிவர் கெட்டு போகும் அப்படிங்கிறது இல்ல. ஜாதகத்துல சுக்கிரனினுடைய பார்வை சரியில்ல அப்படிங்கும் பொழுதும், குரு, சுக்கிரன் இவங்க 2 பேருடைய பார்வை கெட்டு போயிருந்தா, லிவர்ல வந்து அவங்களுக்கு ப்ராப்ளம் வரும். ஸோ 20 இயர்ஸ் இந்த சுக்கிரன்ல வந்து இந்த லிவர்ல ஜாண்டிஸ் சம்மந்தப்பட்டதுல நெறைய பேர் அவஸ்தைப்பட்டு, அதுல அவங்களுக்கு இறப்புகளும் இருந்து, சில பேர் மீண்டும் வந்தும் நான் பார்த்துருக்கேன். அதனால சுக்கிரன் வந்து நமக்கு லிவருக்கு ரொம்ப முக்கியமான ஒரு கிரகமும் கூட.